இப்போ இதை வச்சு நம்ம பெட்ரோல் மைலேஜ் டெஸ்ட் பண்ண போகிறோம். ட்ரிப்பு 2 வந்து 0 பண்ணிட்டேன். இப்போ அதை லாங் டிரைவ் நான் கிளம்ப போகிறோம். இங்கெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கே கொஞ்சம் யோசிப்பாங்க. இடையில காசு கம்மியாகிடுச்சுன்னா கிளம்பி வீட்டுக்கு பக்கம் போயிடுவேன். நிற்க வைக்கல, கீழே உட்கார வச்சுட்டாங்க. நான் 6 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கேனே. அட கொய்யால, என் வண்டியில் பெட்ரோல் இல்லாமல் ட்ரெயின் ஆனதே கிடையாது இது வரைக்கும். அந்தளவுக்கு நொந்துட்டாங்க. ஃப்ளாஷ் சொல்லிட்டு சேனல் வச்சுருப்பார்ல, அவரும் நானும் போகிற மாதிரி தான் பிளானில் இருந்துச்சு. நீங்கள் சப்போர்ட் கொடுத்தா கண்டினியூவாக நான் ஒத்தாடி இந்த ஃப்ரேம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன பண்ணுறது, டயர் மாற்றிட்டோம், அது தேயிற வரைக்கும் வச்சு ஓட்டி தான் ஆகணும். குலுங்கவே இல்லைங்க உள்ள. எனக்கு தெரிஞ்சது ரொம்ப ஒஸ்ட்டு. யார் அவன் யாருன்னு தெரியல, எல்லாரும் அவனை ஆர்டிஸ்ட்னு கூப்பிடுறாங்க. ஸோ வைஸ் வெல்கம் பேக். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வண்டியோட மைலேஜ் டெஸ்ட் தான் பண்ண போகிறோம். ஏடா எங்கேயோ இருந்து எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து லாஸ்ட்டாக பெட்ரோல் போட்டு ரொம்ப நாள் ஓட்டாமல் இருந்தாங்க. இங்கே ஒரு வேலையாக வந்தேன். அதாவது என்னென்னா, இன்டர்காம் வந்து சார்ஜ் ஏற மாட்டேங்குது. அதை மாற்றலான்னு சொல்லிட்டு அதை வந்து ரிப்பேர் கொடுக்க வரலான்னு சொல்லிட்டு வந்தேன் மவுண்ட் ரோடு. ஸோ அப்படியே வண்டியோட இது மைலேஜ் டெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் வண்டியை ட்ரைவ் பண்ணேன். ஆல்ரெடி பெட்ரோலை வாங்கி வச்சுட்டு இப்போ இதை வச்சு நம்ம பெட்ரோல் மைலேஜ் டெஸ்ட் பண்ண போகிறோம். 1 லிட்டர் ஊற்ற போகிறோம் ஃபஸ்ட்டு. ஓகே, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரைன் ஆகிடுச்சுங்க. நான் அதை வண்டி ஊற்றுறதுக்கு முன்னாடியே செக் பண்ணியிருக்கணும். ஏன்னா இருங்க போட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, ஆஃப் ஆகுது. சாரி, இப்போ பெட்ரோல் ஊற்றுனதுனால ஆன் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு 5-6 தடவை போட்டு பார்த்தேன், ஸ்டார்ட் ஆகலைங்க. ஓகேவா, என்னடா மைலேஜ் டெஸ்ட்லாம் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, தெரில, நமக்கே ஒன்று தெரியணும்ல. ஏன்னா ஹைவேக்கு நமக்கு தெரியுது, லோக்கலில் எவ்வளோ தான் தருதுன்னு செக் பண்ணணுன்னு ஒரு ஐடியா. அப்படி நிறைய பேர் கேட்டாங்க, லோக்கலில் எவ்வளோ ப்ரோ தருது செக் பண்ணி சொல்லுங்கன்ட்டு. சரி, அதையும் சொல்லுவோமே அப்படின்னு தான் ட்ரிப்பு 2 வந்து 0 பண்ணிட்டேன். ஆமாம், போகலாம். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா, எல்லிஸ் ரோடு போகிறேன், மவுண்ட் ரோட்லேருந்து. எதுக்காகனா, நம்ம இன்டர்காம் வந்து சார்ஜ் ஆக மாட்டேங்குதுங்க. அதனால் நான் ஃபுல்லாக ஹெட்செட் போட்டு தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். லாங் டிரைவ் எங்கேயும் போகல, லோக்கலில் ஓட்டுறதுக்கு. ஸோ அதை லாங் டிரைவ் நான் கிளம்ப போகிறோம். அதுக்காக அதை சரி பண்ணால் தான் நம்ம லாங்கு போக முடியும் கரெக்டாக. அதனால தான் இப்போ சரி பண்ண போகிறேன். இன்னும் 2 நாளில் ரைட் கிளம்ப போகிறோம். எங்கே என்னன்றது வந்து உங்களுக்கு இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோக்கு அப்புறம் வரும். ஓகேவா, ஸோ மறக்காமல் போய்ட்டு நம்ம இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனால் இதுக்குள்ளே நம்ம ஃபோனுன்னா நமக்கு எங்கே வேணால் போய் மாற்றிப்படலாம், லேப்டாப்பையும் சரி பண்ணிவிடலாம். இன்டர்காம்க்கு வந்து நிறைய பேர் வாங்கி ஓப்பன் பண்ணவே பயப்படுறாங்க. ரிச்சி ஸ்ட்ரீட் உள்ளே போயிட்டு வந்துட்டேன், யாருமே இதை வாங்கி ஓப்பன் பண்ண மாட்டேன்ட்டாங்க. அவங்க சொன்னாங்க ஜிபி ரோட்டில் போய் கேளுங்கன்ட்டு. ஜிபி ரோட்டில் போனால் அங்கே பண்ண மாட்டோம், எல்லிஸ் ரோட்டில் உள்ள கடைக்கு போய் பாருங்கன்னாங்க. சரி ஓகேன்னு போயிட்டுருக்கேன். தெரில, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. மைலேஜ் அப்புறம் இந்த வீடியோ இன்டர்காம் வீடியோவும் சேர்ந்து ஒரே வீடியோவாக போட்டுருவேன். பார்க்கலாம் எவ்வளோ லிட்டர் தருது. நான் பார்த்தா ஃபுல்லாக லோக்கலில் தான் ஓட்டிகிட்ருக்கேன் ட்ரைவு. லோக்கலில் டியூக் 390 எவ்வளோ கிலோமீட்டர் தருது மைலேஜ் செக் பண்ணிவிடுவோம் இன்றைக்கி. கைஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா மவுண்ட் ரோடே வந்துட்டோம். இப்போ என்னன்னா, எங்கே பார்த்தாலும் பண்ணுற மாதிரி இதை பண்ண மாட்டுறாங்க. 2 கடை தேடி ஆல்ரெடி அலைஞ்சிட்டேன். 2 கடையிலையுமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதாவது இந்த இன்டர்காமை. இப்போ நான் மறுபடியும் ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்குள்ளேயே போகலான் இருக்கேங்க. எதனாலனா, இங்கே எல்லிஸ் ரோடு வந்து பார்த்தேன், அங்கேயும் இல்லை. இந்த பக்கம் ரிச்சி ஸ்ட்ரீட்லேயே வேறு ஏதாவது கடையாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வழி இல்லாமல் திருப்பி அங்கேயே போயிட்டுருக்கேன். ஆனால் இந்த இன்டர்காமுக்கு ஏதாவது ஒன்று கிடச்சாகணும். 2 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன், இன்னும் 28 கிலோமீட்டராவது கண்டிப்பாக. ஐ திங்க் லோக்கல் ஓடும்போது 26 வரும்னு நினைக்கிறேன். நான் இன்டர்காமு சர்வீஸ் பண்ண முடியுமா? எங்கே உள்ளதாண்ணா? எதாவது கடை சொல்ல முடியுமா? இப்போ பார்த்தா தான் தெரியும். இங்கெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கே கொஞ்சம் யோசிப்பாங்க. கேட்ஜெட்டை சர்வீஸ் பண்ணி போட்டிருக்கு, பார்க்கலாம். ப்ரோ, இன்டர்காம் எதாவது சர்வீஸ் பண்ணுவீங்களா? இன்டர்காமு சார்ஜ் தான் ஆகலை. ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணி பார்த்தாலே ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. நார்மல் இது தான். சார்ஜ் இறங்கிடுதா? சார்ஜ் பின்ன ஏறவே இல்லை. ஓப்பன் பண்ணால் அந்த இடத்துல ரெட் லைட் எரியும். தெரியல, நான் கேட்டதுக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வெளில இருக்காரு, கேட்டேன் இதுதான் ப்ராப்ளமாக இருக்கும், இது மட்டும் சேஞ்ச் பண்ண. ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரியுன்ற மாதிரி சொன்னாங்க. ஆகுது, இப்போ ரெட் லைட் எரி. இல்லை, 3 கேபிள் யூஸ் பண்ணி பார்த்தேன், தான் தெரில ப்ரோ. உங்கள் இல்லை லைட்டை இதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்களேன் ஏதான்ட்டு. வீட்டை ட்ரை பண்ண பார்த்தேன், ஏர்லேருந்து தான் வந்தனே. ஆஃப்டர் 1 ஹவருக்கு அப்புறம் வண்டி எடுத்திருக்காங்க. நிறைய ஃபோன் கால் பேசுனதுக்கு அப்புறமா வண்டி எடுத்திருக்கேன். இப்போ எவ்வளோ கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டியிருக்கேன்னா, 3 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேங்க பெட்ரோல் போட்டு. ரொம்ப முன்னாடி தான் 2 கிலோமீட்டர் ஓட்டேன்னு சொன்னேன்னா, அதுக்கப்புறம் உட்காந்து ரொம்ப நேரமாக ஃபோன் பேசிட்டு வண்டியை எடுத்திருக்காங்க காய்ஸ். எனக்கு வேறு என்ன பேசுகிறதுன்னு தெரில காய்ஸ். ஏதாவது வளர வேண்டியதான் நீங்கள் கேட்க போகிறீங்க. இப்போ அதுக்கு லென்த்தாக வீடியோ போட முடியாது பெட்ரோல் வீடியோவை. இன்டர்காம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிட்டு இப்போ தான் கண்டுபிடிச்சேன். அது இன்டர்காம் என்னன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன்.
கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டு இப்போ தான் வண்டியில் நின்னேன். அப்போ ஞாபகம் வரல, வண்டி எடுத்ததுக்கப்புறம் ஞாபகம் வருது, காமிக்கலாம்னு நினச்சது. ஒன்றும் இல்லை, ஹெல்மெட்டில் மாட்டியிருப்பேன், பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அது நிறைய பேர் எவ்வளோ ப்ரோலாம் கேட்டிங்கங்க. அது வந்து இங்கே உள்ளது இல்லை, அது ஃபாரின், அமெரிக்காவில் உள்ளது. அது யூஎஸ் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருந்தார், அந்த அண்ணா எனக்கு கொடுத்தாரு. அவர்கிட்ட 1500 கொடுத்து வாங்கினேன். ஆனால் அது ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து யூஎஸ் இதுக்கு வந்து இங்கே வந்து 15,000 வரும். ஆனால் செம்மையாக உழைச்சிதுங்க. நான் வாங்கினது என்னமோ 1500 தான் அவர்கிட்ட. 4 வருஷமாக யூஸ் பண்ணுறேன் நான். இந்த ஹெல்மெட் வாங்கி 4 வருஷம் ஆகுது. அப்போ இருந்து யூஸ் பண்ணுறேன். நல்லா உழைச்சிட்டு இருந்துச்சு. நிறைய மழை, வெயில், புயல், நிறைய மணி நேரம் ப்ளேபேக் டைம்லாம் ஓடிட்டு இன்னுமே 2 நாள் கரெக்டாக கண்டினியூவாக ஓட்டினோம்னா ஒரு 13 மணி நேரமாவது சார்ஜ் நிற்கும். இவ்வளோ நாள் ஓட்டி நல்லாயிருக்கு. இவ்வளோ நாள் பாட்டு கேட்டுமே நல்லா இருக்குது இன்டர்காமு. ஸோ அதனால் அதை ஏன் விடுவானே அப்படின்னு சரி பண்ண வந்தேன். பார்த்தா நான் வச்சுருந்தேன் பாருங்கள் சார்ஜருக்குள்ள கேபிள். அந்த கேபிள் ஆனால் இங்கே சொருவி ஒரு சார்ஜ் ஏறுனா ஏறுது. வீட்டில் உள்ள சார்ஜரில் உள்ள ஹெட்டில் சொருவி எடுத்தோம்னா ஏறல யூஎஸ்பியில். இது எனக்கு என்னென்னு புரியலைங்க சத்தியமாக. ஏன்னா வீட்டில் 2 இதுலையுமே ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு ஆக்சுவலாக சொல்ல பிளாங்காக இருக்குது. வீட்டில் போய் அந்த சார்ஜரில் மறுபடியும் சொருவி ஏறுதான்னு பார்த்தா தெரியும். அங்கே ஏறலைன்னா தெரியல, வேறு எதில் தான் போட்டு ஏற்றுவன்ட்டு. அப்போ வேறு ஏதாவது ஹெட்டில் தான் ட்ரை பண்ணி பார்க்கணும் போல இருக்குது. நான் நிறைய பேர் இந்த பெட்ரோலு, மைலேஜ் இதெல்லாம் நிறையா இதெல்லாம் பார்க்குறீங்க. சாரிங்க, அது அப்போ இருந்து சொல்லி பழகிடுச்சு. மைலேஜை விட பெட்ரோல் தருதுன்னு சொல்லி இவ்வளோ பெட்ரோல் தருதுன்றது பெட்ரோல் தான் வயலில் வருதே தவிர மைலேஜ் வர மாட்டேங்குது. ஓகே, இது நம்மளோட ஸ்லாங்கு, அது எதுவும் மாற்ற முடியாது. இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஜனவரி 6. நம்ம இன்னும் 2 டேஸில் வந்து ரைடு போக போகிறோம். அதாவது மூணார் போக போகிறோம். மூணார் தான் ஸ்டார்டிங்கு. நான் 8ஆம் தேதி, இன்றைக்கி 6, 7, 8, 8ஆம் தேதி கிளம்பி 14ஆம் தேதி எங்கள் ஊர் திருவாரூர் போய் சேர போகிறேன். அதுக்கு இடைப்பட்ட நாள் வந்து ஊர் சுற்ற போகிறேன். மூணார் போயிட்டு அங்கேருந்து சில பல இடங்கள் போயிட்டு தெரில, வர்க்கலா வரைக்கும் போயிட்டு அப்படியே வரணும்னு பிளானு. தெரில அந்த பிளான் எப்படி மாறும்னு தெரியாது. உங்களுக்கே தெரியும், நம்ம பிளான் பண்ணுற ஆள் கிடையாது, அப்படியே ஃப்ளோவில் அடிக்கிற ஆள். அதுக்கு இடையில காசு கம்மியாகிடுச்சுன்னா கிளம்பி ஊரை வீட்டுக்கு பக்கம் போயிடுவேன். காசு ஓகேவா இருந்துச்சுன்னா அப்படியே ஊர் சுற்றுவேன். இதுதான் பிளான் இப்போதைக்கு. செம பிளானாக இருக்குல்ல. இந்த பிளான் பண்ணி அந்த நேரத்தில் அங்கே இருப்போம்லாம் சத்தியமாக எதிர்பார்க்க முடியாதுங்க. அதனால் பிளான் எல்லாமே ஓடிடுவோம். அப்புறம் நம்ம பைக்கில் வந்து புதுசாக அப்டேட் பண்ண போகிறோன்னா இப்போ பண்ணல, இந்த ரைடெலாம் முடிச்சுட்டு ஆஃப்டர் பொங்கல் பண்ண போகிறோம். க்ரூஸ் கண்ட்ரோல் ஆட் பண்ண போகிறோம். எதனாலனா அதுக்கப்புறம் ஏதாவது பெரிய ரைடு போகும்னு நினைக்கிறேன். போவோம். மே மாதத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய ரைடு நார்த் ஈஸ்ட் பக்கம் பிளான் பண்ணியிருக்கேன். அந்த பிளான் சரியாக நடக்குமான்றது தெரில. நடந்தால் நல்லாயிருக்கும் தான் ஆசை. எப்படினாலும் எங்கள் வீடு இங்கேருந்து 11 கிலோமீட்டர் தான் இருக்கும். கிலோமீட்டர் ஃபுல்லாக ஓட்ட முடியாதான்னு நினைக்கிறேன். வேறு எங்கேயாவது ரைட் பண்ண வேண்டியதான் பேசாமல். ஓகே, ரூட்டு மாற்றிட்டேன். மெரினா போக போகிறேன். கேகே நகர் தான் எங்கள் வீடு. பெட்ரோல் சுத்தணும் எப்படி இருந்தாலும் மைலேஜுக்கு. போய் மெரினா போவோம். ஆனால் மெரினா வேறு போய் ரொம்ப நாள் ஆகுது. யூஎஸ் எம்பசி. இந்த எம்பசியில் எனக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்குதுங்க. அது இப்போ இல்லை, அது 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்படி நடந்து போகும்போது கொஞ்ச நேரம் நின்று ஃபோட்டோ எடுத்து விட்டேன். அதுக்கு என்ன நிற்க வைக்கல, கீழே உட்கார வச்சுட்டாங்க. இன்னும் 2 மணி நேரம் எல்லா கிராஸ் செக்லாம் பண்ணி தான் கடைசியாக அனுப்பி விட்டாங்க. ஏன்னா இங்கே ஃப்ரெண்ட்ஸோட இப்போ காலேஜ் படிக்கும்போது ஊர் சுற்ற வந்திருந்தேன். இங்கே நான் 6 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கேனே, அட கொய்யால். ஆக்சுவலாக இந்த வியூ வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்டாண்டர்டாகவே இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா ஹெல்மெட்டில் மாட்டலை, ஷோல்டரில் ஒரு மவுண்ட் இருக்கும், அந்த மவுண்ட்டில் மாட்டியிருக்கேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் கேமரா இதில் கழுத்தில் மாட்டிக்கலாம். இது மாதிரி பெல்ட் மாதிரி கழுத்தில் மாட்டிக்கிட்டோம்னா அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஏன் ஹெல்மெட்டில் மாட்டலன்னா அடிக்கடி நான் கீழே குனிஞ்சு பார்க்குறேன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி கட் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா இங்கே கீர் எத்தனை போகுதுன்னு பார்க்குறேன். மண்டையை போட்டு தலை ஆட்டிகிட்டே இருக்கேன். அதனால் உங்களுக்கு சரியாக வியூ தெரிய மாட்டேங்குது. பட் இதில் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். என் வண்டியில் பெட்ரோல் இல்லாமல் ட்ரெயின் ஆனதே கிடையாது இது வரைக்கும். நான் இதை செக் பண்ணுன்றதுக்காக தான் இப்போ ட்ரெயினே பண்ணணும்னா வச்சுக்கிங்களேன். மெரினா பீச்சுக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டோங்க. ஸ்டியரிங் ஒரு பக்கம் இழுக்குது பார்த்தீங்களா, லெஃப்ட்டில் ஃபுல்லாக இழுக்குதுல. நம்ம இது மாட்டினோம்ல ஹேண்டில் பார் ரைஸரு, அது மாட்டினதில் லைட்டாக கிராஸ் பண்ணி மாட்டிட்டோன்னு நினைக்கிறேன். ஷோரூமில் அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் ஆட் பண்ண கொடுக்கும்போது இது என்னென்னு பார்க்க சொல்லணும். ஐயோ எப்படி போகணுன்னு தெரிலையே. உழைப்பாளர் சிலை இங்கே இருக்குது. அப்போ இந்த பக்கம் தான் போகணும். ஏன்னா இந்த ரோட்டில் ஃபுல்லாக போகணுன்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனால் மெட்ரோலாம் வந்துட்டால் இங்கே வேறு லெவலில் ஆகிடுங்க. சீக்கிரமாக முடிக்கணும் மெட்ரோ வைங்க. ஆனால் பீச்சுக்கெலாம் மெட்ரோ போட்டால் அந்த சுற்றி பார்க்க வரவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதில் பஸ் ரூட்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவ்வளோ டிராஃபிக் ஆகிடும். என் ஃபேமிலி ஒன் டைம் வந்தப்போ நான் அங்கேருந்து கேகே நகர்லேருந்து இங்கே அனுப்புனதுக்கு அவங்க இனிமேல் சென்னை பக்கமே வர மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்த்துக்கங்களா அப்படின்னா எவ்வளோ டிராஃபிக் இருந்திருக்குன்னு. அந்தளவுக்கு நொந்துட்டாங்க. என்னங்க லைட் ஹவுஸ் இங்கே இருக்குது அத்தி. நான் இந்த எண்டில் தான் இருந்திருக்கேன் ஆல்ரெடி. ஓகே, அப்போ நான் லெஃப்ட் எடுத்து உள்ளே போகணும். அதுக்குள்ளே மெரினா பீச்சு. இதுக்கு எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோன்னா கரெக்டாக 10 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 16 கிலோமீட்டராவது வண்டி போகும். மெரினா உள்ளெல்லாம் போகலங்க. ஏன் போயிட்டு பீச்சிலலாம் இப்போ நடக்கிற அளவுக்கு எனக்கு உடம்புல தெம்பு இல்லை. இப்போ நான் யூட்டன் போடணுமே. எங்கே போய் யூட்டன் போடுவேன்?
ஓகே. ஆக்சுவலாக இந்த மூணார் ரைடு போகிறது வந்து நம்ம தனியாக போகலங்க. இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் ஆக்சுவலாக ஃப்ளாஷும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் ஃப்ளாஷ் சொல்லிட்டு சேனல் வச்சுருப்பார்ல, அவரும் நானும் போகிற மாதிரி தான் பிளானில் இருந்துச்சு. பட் அவருக்கு ஒரு சின்ன எமர்ஜென்சின்றதுனால அவர் வரலன்ட்டார். அதனால் நான் மட்டும் போகலான்னு பிளான் பண்ணிட்டேன். ஆல்ரெடி ஊட்டி நம்ம மசனகுடி இப்போ இந்த பக்கம் போகலான்னு பிளான் பண்ணிட்டேன். ஆனால் அவர் கூட வரேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பிரதர் சொல்லியிருந்தார் போல இருக்குது புதுசாக. ஸோ அவர் எனக்கு மெசேஜ் பண்ணார், இது மாதிரி ஃப்ளாஷ் ப்ரோ சொல்லியிருந்தார் ப்ரோ, நான் ரைட் போகணும் ப்ரோ, நீங்கள் எங்கேயாவது போகிறீங்களா, ஜாயின் பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு கேட்டார். ஓகே, நம்மளும் தனியாக ஏன் போயிட்டு சேர்ந்து போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். அவர் 4 days வர போகிறார் என்னோட. அதாவது ஒரு 4 நாள், வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு நான் கிளம்புறதுலேன்னு சொல்கிறேன். 4 நாள் வர போகிறாரு. நம்ம அங்கேருந்து அவர் சென்னை வந்துறன்ட்டார் தனியாக. அது ஒன்று தாங்க எனக்கு. ஏன்னா சில பேருக்கு நைட்டில் தனியாக ட்ரைவ் பண்ணிட்டு வரமான்னு யோசிப்பாங்க. ஸோ அதனால் அவர் வரன்ட்டாரா, சரி ஓகே எனக்கும் ஓகே டன் டீலு. நான் அங்கேருந்து வேறு எங்கேயாவது போயிட்டு 2 நாள் போயிட்டு 14 அன்றைக்கி பொங்கல் அன்றைக்கி நான் வீட்டுக்கு போயிடுவேன். இதுதான் என்னோடய பிளான் இப்போதைக்கு. பார்ப்போம் பிளான் எப்படி மாற போகுதுன்னு. எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம்? 11 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். என்னோடய அப்ராக்சிமேட் வந்து 26 கிலோமீட்டர் ஓடும் அப்படின்றது என்னோடய ஐடியா. ஆனால் தெரில லோக்கலில் எவ்வளோ தரப்போகிறது 390 நம்ம சாரா செல்லக்குட்டின்னு. காய்ஸ், இந்த வீடியோ பார்க்குற யாராவது இந்த வியூ ஓகேவான்னு சொல்லுங்கள். இல்லை பழையபடி ஹெல்மெட்டில் தூக்கி கேமரா மாட்டிடுறேன். ஏன்னா இது ஒரே மாதிரி ஸ்டாண்டர்டாக இருக்கிற மாதிரி நினைக்கிறேன். உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கான்னு தெரில. ஆனால் ஐ திங்க் எனக்கு இது பார்க்கும்போது நல்லாயிருக்கு. வீடியோ எடிட் பண்ணும்போது கேமரா ஃபிக்ஸ்டாக இருக்கா, உங்களுக்கு வியூவும் நல்லா பெருசாக தெரியுது. ஹேண்டில் பார் திரும்புறதும் நல்லாயிருக்கு. ஃபுல்லான வியூ தெரியுது. பைக் ஓட்டுற மாதிரியே. ஹெல்மெட்டில் மாட்டியிருந்தேன்னா அப்படி திரும்பிட்டே இருப்பேன். இது மண்டையை போட்டு திருப்புவேன். வியூ மாறிட்டே இருக்கும். ஆனால் இது ஒரு மாதிரி ஃபிக்ஸ்டாக இருக்கிறதுனால நல்லாயிருக்கு. ஏன்னா அப்படியே வைக்கிறேன், அப்படி இல்லைனா மாற்றிடுவேன். எல்லாம் உங்கள் எண்ணம் தான், உங்கள் சஜஷன் படியே இந்த விலாகு, இந்த வீடியோ. ஏன்னா இந்த வீடியோ நான் ஃபஸ்ட்டு போடுவேன், அதுக்கப்புறம் தான் ஊர் கிளம்புவேன். ஸோ நீங்கள் பார்த்து சொல்லிட்டிங்கன்னா நான் அடுத்து ட்ரிப்பு போகிற முன்னாடியே நான் மாற்றிப்பேன். இல்லைனா அதே ட்ரிப் அதே வீடியோ வச்சு எடுத்துகிட்டுன்னு வச்சுங்க, அப்புறம் அதுதான் வந்துட்டுருக்கோம் அடுத்த இது வரைக்கும், சீசன் வரைக்கும். ஸோ லடாக் ட்ரிப் முடிச்சதுக்கப்புறம் நிறைய ட்ரிப்பு போகலங்க. எதனால எனக்கு ஒர்க் அதிகமாக வந்துச்சு, பர்சனல் ஒர்க்கு. உங்களுக்கு தெரியும், எனக்கு ஒன்றும் காசு அப்படியே அதிகமாகலாம் வச்சு இல்லை போயிட்டு வரதுக்கு ட்ரிப்பு. நான் அன்றைக்கே சொல்லிட்டேன், அந்த 60,000 போனதே ஆக்சுவலாக 60,000 நம்ம பட்ஜெட்டு. அதில் 15,000 ஃப்ரெண்டு கடன் வாங்கி தான் முடிச்சுட்டு வந்தேன் ட்ரிப்பை. ஸோ அது முடிஞ்சுட்டு அப்புறம் பொங்கல் செலவு வருது, வீட்டுக்கு செலவுக்கு அனுப்பணும், அடுத்த நிறையா செலவு வந்துச்சு. ஸோ நமக்கும் செலவுகள் அதிகமாக இருக்குதுங்க. நிறைய ஒர்க்லாம் பண்ண வேண்டிய இருந்துச்சு. முடிச்சுட்டு தான் ரைட் கிளம்புறேன். நீங்கள் சப்போர்ட் கொடுத்தா கண்டினியூவாக நான் நிறைய ரைட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நல்லா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், பிரச்சனை கிடையாது. ஓகேவா? பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணட்டும். ரெகுலராக வீடியோஸ் பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் 4 daysக்கு இல்லை 3 daysக்கு ஒன்ஸாவது வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இப்போ லாஸ்ட்டாக வீடியோ போட ரொம்ப நாள் ஆகுது. நான் அந்த ரைட் கிளம்புனதுக்கப்புறம் சொல்கிறேன், 3 daysக்கு ஒன்ஸ் கண்டிப்பாக வீடியோ வரும். அதாவது 2 daysக்கு கழிச்சு 3ஆவது நாள் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி நான் பிளான் பண்ணுறேன் வரத்துக்கு. ஓகேவா? வீடியோ போடுறதுக்கு. நம்ம பைக்கை வந்து லடாக் வரைக்கும் எடுத்துகிட்டு போய்ட்டு வந்திருக்கோம். அரௌண்ட் 20K கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டோம். எந்த அளவுக்கு எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கேயும் சரி, லோக்கல்லையும் சரி, இங்கே லாங் ட்ரைவ் போனதும் சரி, லடாக்கு போனதும் சரி, எவ்வளோ எனக்கு எந்த அளவுக்கு ஒர்த் இல்லையான்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க அதை. ஓகேவா? ஒத்தாடி எங்கடா வரீங்க? கவர்மெண்ட் வண்டினா வரலாமா மேலே ஏறி? எனக்கு புரியல. இது நம்ம போகிற லேனு. ஆல்ரெடி இங்கே டிராஃபிக்காக தான் போயிட்டுருக்கு. கவர்மெண்ட் வண்டினால டக்குன்னு மேலே ஏறி வராங்களாம். இதெல்லாம் என்ன? இது வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன்? 16 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். இன்னும் 10 கிலோமீட்டர் தான். ஸோ அதனால் என் ரூட் மை ஹோம், வீட்டுக்கு போக போகிறேன் நேராக. இந்த ஃப்ரேம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன்னா ஒரே மாதிரி ஃப்ரேம் வச்சா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா 21 கிலோமீட்டர் ஓடிருக்கு. ஐ திங்க் இன்னொரு 5 கிலோமீட்டர் தான் வரும்னு நினைக்கிறேன் பெட்ரோல் போட்டது மைலேஜ். எனக்கு இப்போ நான் வண்டி ஓட்டும்போது ஒன்று மைனஸாக யோசிக்கிறேன். அது என்னதுன்னா என் டயரு. நான் சேஞ்ச் பண்ணல டயரு. நமக்கு கட் பண்ணி ஓட்ட ரொம்ப கடுப்பாகுது. நான் எப்போதுமே டக்குன்னு இப்படி கட் பண்ணி போக முடியலங்க. ஒரு மாதிரி இதாகுது, ஷேக் ஆகுது. ஒரு கிரிப்பு சரியாக கிடைக்கல நமக்கு இந்த கட் அடித்து போகிறதுக்கு. என்ன பண்ணுறது, டயர் மாற்றிட்டோம். அது தேயிற வரைக்கும் வச்சு ஓட்டி தான் ஆகணும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, அது மாறி இருக்கும். ஒன்றும் இல்லை, அதே ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜாக பொண்ணுங்களாம் நிறையா உட்காந்துச்சு. அதனால தான் கையை அப்படி ஆட்டி ஆக்ஷன் போட்டேன். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? உங்களை சோக்கு கேட்குதா கோபி? கொஞ்சமாவது சீன் போகணும்ல. சரிண்ணா ஒன்றும் அவருக்கே கண்ணாடி வந்து கையில் இடிச்சிச்சு. நம்ம வண்டி ஹைட் ஆகி போச்சு வேறு. இந்த ஸ்டேரிங்கு 1.5 இன்ச்சு மேலே ஏற்றுனதுனால
ஐஸ் இப்போ தான் ஒன்று யோசிக்கிறேன். ரெட்டில் இருக்குது கேமராவில். பேட்ரி எடுத்து வந்தானு தெரில, மறந்துட்டேன் பேட்டரியை. இல்லை ஆக்சுவலாக நான் இப்போ இது போயிருந்தேன், பெங்களூர் போயிருந்தேன். அப்போ எடுத்துகிட்டு போயிருந்தேன் கேமரா. பேட்ரி பேக்கில் தான் வச்சுருந்தேன். பேக்கில் தான் இருக்கணும், இருக்கான்னு வேறு தெரில. எடுத்துகிட்டு வரலன்னா மண்டையில் உள்ள கொண்டையை மறந்த மாதிரி பேட்டரியை மறந்துட்டியடா பிரகதீஸ்வரா. அத்தி ஆஃப் ஆகுது. ரூட்டு மாறிட்டேன். இப்படி தான் போகணும். வண்டி ஆஃப் ஆயிடுச்சிங்க இடையில பார்த்தீங்கன்னாலே. இப்போ ஐயோ ஏங்க ஹெல்மெட் வரதுக்கு கேமராவில் மாட்டணும். ஆஃப் ஆக போகுது வண்டி. ஆஃப் ஆகாதடாடே, நான் போயிடுறேன்டா. உள்ள ஓரமாக போயிடுவோங்க. நடு ரோட்லேருந்து தள்ள கூட முடியாது இதை இறங்கி. 21.8 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஆஃப் ஆகுது. கேட்குதா உங்களுக்கு சவுண்டு? சூப்பருங்க. 26 எதிர்பார்த்தேன், 21 தான் தருது. ஒஸ்ட்டில் 21.8 கிலோமீட்டர் தான் தருது. எனக்கு தெரிஞ்சது ரொம்ப ஒஸ்ட்டு. இருங்க ஏதாவது பண்ணி ஓப்பன் பண்ணி விட்டு திருப்பிலாம் மூடி பார்க்கலாம். சுத்தமாக இல்லைங்க. ஐயோ குலுங்கவே இல்லைங்க உள்ள. சுற்றுதா? ஆக்சுவலாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது 26 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் லோக்கலில் ரொம்ப அடி வாங்குதுங்க பெட்ரோலு, மைலேஜு. டேங்க் ஃபில் பண்ணி ஓட்டினோம்னா ஒரு மைலேஜும், அப்படி ஒரு ஓட்டினா ஒரு மைலேஜும் தருது வண்டி. அதாவது டேங்க் எம்டி பண்ணிவிட்டு திருப்பி 1 லிட்டர் போட்டு ஓட்டினோம்னா ரொம்ப கம்மியாக தான் மைலேஜ் தருது. ஆனால் டேங்கை ஃபுல்லாக வச்சுட்டு ஓட்டிட்டு மைலேஜ் எடுத்தோம்னா 26, 27 வரைக்கும் கூட தருது. ஓகே, நம்ம வண்டியோட மைலேஜ்ன்றது இவ்வளோ தான். 21.8 கிலோமீட்டர், 22 கிலோமீட்டர் தந்துருக்கு. இது வந்து ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன் நார்மலாக. தெரில உங்கள் வண்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் சஜஷன் என்னன்ற சொல்லுங்கள். ஸோ இதோட வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? டாட்டா பாய் பாய். நெக்ஸ்ட்டு ஒரு மிகப்பெரிய ரைடு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய் பாய். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம பெட்ரோலை ஊற்றிட்டு கிளம்புவோம். பாருங்கள், நானே இந்த டப்பா இல்லாமல் இந்த டப்பா ஆயில் டப்பாவில் வாங்கிட்டு வந்தேன் பெட்ரோலை. கீழே வந்துடாத.